மேஜிக் மிரர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. உலக அளவுல பல்வேறு விதமான இணைய குழுக்கள் இப்ப வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அனானிமஸ் ஹேக்கர் குழுல இருந்து பல்வேறு விதமான குழுக்களை நாம செய்திகள்ல படிச்சோம், இணையத்துல படிச்சோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இணையத்துல நடக்கிற பல்வேறு குற்றங்கள் மட்டுமில்ல, இணையத்துல வைக்கப்படுகின்ற பல்வேறு போட்டிகளையும் இந்த மாதிரியான குழுக்கள் தான் நடத்துறாங்கன்னு பலரும் நம்புறாங்க. அப்படி உலகம் முழுவதும் தேடப்பட்ட, உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு போட்டியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சிக்காடா 3301. இது கேள்விப்படுறதுக்கு மட்டுமல்ல, படிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இத பத்தி நாம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த போட்டியோட மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட திறமசாலியை தேடி கண்டுபிடிக்கிறது தானா. அதுக்காக பல்வேறு விதமான ட்ரிக்குகளையும் குழப்பத்தை தரக்கூடிய முயற்சிகளும் இதுல இருக்கும். ஒரு இமேஜ், அந்த இமேஜ் தான் இந்த விளையாட்டுக்கு ஆரம்பம். அதே போல ஒரு இமேஜ் தான் இந்த விளையாட்டோட முடிவு. இதுதான் சிக்காடா 3301. ஜனவரி 2012 ஆண்டு 4chan என்ற குரூப்ல இது ஆரம்பிக்குது. ஒரு இமேஜ் பப்ளிக்கா ரிலீஸ் ஆகுது. அந்த இமேஜ்ல தனிப்பட்ட திறமசாலியை தேடிக்கொண்டு இருக்கும் ஃபாலோவரை அல்லன்னு இருக்கு. இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலா மாத்தி அதை கன்வெர்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்றாங்க. அதுல பல்வேறு விதமான நம்பர்கள் கிரிப்டோகிராஃபி முறையில மாற்றப்பட்டு இருக்கு. அந்த வார்த்தைகளோட கடைசியில ஒரு வித்தியாசமான வார்த்தைகளும் இருக்கு. அதை டீகோட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு வெப்சைட்டோட லிங்க் கிடைக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணா அது ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகுது. அங்க ஒரு இமேஜ் வருது. போட்டி இதோட முடியுதுன்னு தான் நாம எல்லாருமே நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அங்கதான் போட்டியே ஆரம்பிக்கும். அந்த இமேஜை டீகோட் பண்ணி பார்த்தா அது இன்னொரு பேஜை ஓபன் பண்ணும். அதுல ஒரு புக்கோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கிறப்போ நேரா ரெட்டிட் வலைதளத்தோட பேஜுக்கு போயிருக்கு. அங்க இருக்கிற வார்த்தைகளை டீகோட் பண்ணா அங்க ஒரு புக் வருது. அந்த புத்தகத்தை டீகோட் பண்ணா 2143909608ங்கிற போன் நம்பர் வருது. இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்ச இணையதளவாசிகள் அந்த போன் நம்பரை விடுவாங்களா என்ன? அந்த நம்பருக்கும் போன் பண்ணி என்ன பண்றாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. அந்த இமேஜோட சைஸை அளந்தெடுத்து பார்த்தாங்க. 509 பிக்சலுக்கு 503 பிக்சல்னு இருக்கு. சிக்காடா 3301 அந்த நம்பரோட, அதாவது 3301 அப்படிங்கிற நம்பரோட 509 பெருக்குனாங்க. அதோட 503 பெருக்குனாங்க. அது ஒரு நம்பரை காட்டுது. அந்த நம்பருக்கு பின்னாடி .com அப்படின்னு போட்டா அது ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகுது. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்கிறப்ப ஒரு கவுண்ட் டவுன் டைமர் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயம். ஒருவேளை இந்த டைமர் முடிஞ்சு நம்மள யாராவது ஹேக் பண்ணிட்டா, அல்லது நம்மள மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? இவ்வளவு முயற்சி பண்ணி வந்தது விரிச்ச வலையில மாட்டிக்கவான்ற குழப்பமும் இருந்துச்சு. இத பத்தி ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே பதறி போய் தேட ஆரம்பிச்சு பேசவும் செஞ்சாங்க. டைமர் முடிஞ்சது. பயப்படுற விதத்துல எதுவும் இல்லாம ஒரு சில குறிப்பிட்ட லொகேஷன்ஸோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் அந்த வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கோஆர்டினேட்ஸை செக் பண்ணி பார்த்தா பின்லாந்து உள்ளிட்ட 5 நாடுகளோட 14 லொகேஷன்ஸை காட்டுச்சு. அந்த லொகேஷன்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருந்த நபர்கள் சிக்காடா 3301ஓட பஸ்ல தேடி 5 நாடுகள்லயும் 14 லொகேஷன்லயும் சுத்தி வந்தாங்க. திடீர்னு பார்த்தா குப்பை தொட்டி, பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட், லேம்ப் போஸ்ட், சிட்டிங் சேர்ஸ்னு பல இடங்கள்ல சிக்காடா 3301 அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு QR கோட் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது ஒரு புத்தகத்தோட லிங்கை காட்டுச்சு. சரி, முடிய போகுது இந்த போட்டின்னு அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி டீகோடும் பண்ணாங்க. அது ஒரு வெப்சைட்டுக்கு போனது.
என்னடா இது சுத்தி 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 ஒரு வெப்சைட்டு, லிங்க்கு, புக்கு இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு பலருக்கும் அலுத்து போய் இந்த விளையாட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமேன்னு தொடர்ந்து போனாங்க. அப்ப எங்களுக்கு ஃபாலோயர்ஸ் தேவையில்லை, பெஸ்டான ஆளுங்க தான் தேவைன்னு போட்டிருக்கு. மேலும் ரெடிட் பேஜ்ல இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் ஜெயிச்சவங்க பேரையும் லிஸ்ட்ல போட்டுட்டாங்க. இதோட இந்த போட்டி முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த சமயம். அப்பதான் இந்த போட்டியோட செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பமானது. சரியா ஒரு வருஷம் கழிச்சு 2013ஆம் ஆண்டு ஜனவரி 5ல புது இமேஜ் வெளியானது. அந்த புது இமேஜை டீகோட் பண்ணா ஒரு புக் வந்துச்சு. அந்த புக்கையும் டீகோட் பண்ணி அதையும் தேடி பார்க்குறப்ப ஒரு மியூசிக் அதோட சேர்ந்து ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் க்ளூவா கிடைச்சிச்சு. இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சா வழக்கம் போல ஒரு லிங்க், அந்த லிங்க் மூலமா வெப்சைட் மூலமா 4 நாடுகளும் அதுல இருக்கிற 8 லொகேஷன்ஸும் கிடைச்சது. இந்த முறையும் வழக்கம் போல சிகாடா 3301ஓட ரசிகர்கள் தொடர்ந்து 8 இடங்களையும் தேடி கண்டுபிடிச்சாங்க. வழக்கம் போல ஒரு புத்தகம் வந்துச்சு. அந்த புத்தகத்தை டீகோட் பண்ணா ஒரு இமேஜ். இந்த முறையும் அதே மெசேஜ். ஆனா ஜெயிச்சவங்க பேரை லிஸ்டா போடல. சரி, இதோட முடியுதுடா சாமி, ஆளை விடுங்கடான்னு நினைச்சா 3வது முறையும் இப்படி நடக்குது. ஆனா இந்த முறை டைரக்டா ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாங்க. இமேஜ் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு புக்னு இது போகுது. ஆனா இந்த முறை நிறையவே மாறி இருக்கு. அந்த புக்கோட பேரு லிபர் பிரிமஸ், அதாவது ஃபர்ஸ்ட் புக்னு இந்த புத்தகத்தோட பேருக்கு அர்த்தம். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு கேட்டா சாக்காயிருவீங்க, சிகாடா. யார் இந்த சிகேடா? இந்த சிகேடா ஏன் இப்படி செய்யணும்னு விசாரிச்சாதான் நமக்கு பல பகீர் உண்மைகள் இணையத்துல கிடைக்குது. இந்த லிபர் பிரைமஸ்ங்கிற புத்தகத்துல 74 பக்கம் இருக்கு. அதுல இதுவரைக்கும் 19 பக்கத்தை டீகோட் பண்ணி இருக்காங்க. டீகோட் பண்ணதை வச்சு பார்க்குற வரைக்கும் அந்த புக்கை முழுசா டீகோட் பண்ணா கட்டாயம் டார்க் வெப்பையே முழுசா ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ற லெவலுக்கு அது ஒரு டேட்டா புக். இப்படிதான் இந்த சிகாடா 3301 கடைசியா முடிவுக்கு வந்தது. இது முடிவுக்கு வந்துருச்சுன்னு எப்படி சொல்றோம்னா, கடந்த 5-6 ஆண்டுகளா சிகாடா 3301 மிகப்பெரிய அளவுல ஆக்டிவா இல்ல. இந்த 3 பசில் மட்டும்தான் அவங்க வச்சாங்க. 4வதா எந்த பசிலும் வைக்கல. இந்த பசிலை வச்சது யாரு? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா அல்லது ஹேக்கிங் கம்யூனிட்டியானு இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியிலையும் இணையதள வாசிகள் மத்தியிலையும் குழப்பம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க சிகாடா 3301 பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான மற்றொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.